வாங்க நம்ம இப்போ இன்றைக்கி எப்படியாவது இப்போ கிளாஸ் ரூமை வச்சு தப்பிச்சாகணும். எப்படி தப்பிக்கன்னு தெரியல. இது ஏன் கையை காட்டிக்கிட்டான். நீ ஏன்னா ஊட்டியை சப்பிக்கிட்டே இருக்க 24 மணி ஊட்டி சப்பிக்கிட்டே இருப்பியாடா. கையை வேறு காட்டுறான். ஊட்டி மண்டையாக இருப்போம் நம்ம உங்களுக்கு. கிளாஸ் ரூம் படிக்க வந்தாலே ஊட்டி சப்ப வந்தியாடா பிக்காளிப்பாயில். இல்லை சரி நாங்கள் போகிறோம். நாங்கள் தானே போகணும். உனக்கு போண்டாரா இது என்ன அது இது நான் செக் பண்ணிட்டேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிட்ஸ் கார்ட்டூன் தமிழ். வாங்க நம்ம இப்போ வந்து கிளாஸ் ரூமில் விட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். இவன் என்னடா அது என்னடா சொல்கிறேன் நீ ஊட்டி மண்டையா? உனக்கு இதே பொழப்படா. உனக்கு கிளாஸ் ரூம் போகிறா இருக்குண்டா. என்னையே எதுக்குடா வந்து அழுத்த சொல்கிற பட்டனை? உனக்கு கிளாஸ் ரூம் போகிறாங்கன்னா நீ தப்பிச்சு போடா. என்னையை கோத்து விட்டே நீ அடி வாங்க வைக்கிறதே உனக்கு பொழப்பாக போச்சுடா. சரிப்பா போவோம். உன்னைய ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டது நான் படுற பாடு இருக்கேன். ஊருக்குள்ளே ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ. வாங்க நம்ம இப்போ போவோம். எப்படி போகிறோன்னு தெரியலையா? என்னடாது இது அழுத்த சொல்லுது. அழுத்தியாச்சு. கதை ஓப்பன் ஆகிட்டுக்க. அவன் நம்மளை வந்து வழிகாட்டணுங்கிறப்ப நம்மளை கொல்ல பார்க்குறான் அவன். சரி வாங்க நம்ம போவோம். வெளியில் போவோம். யார் நிற்கிறான்னு தெரியல. வெளில டே மண்டையிலா எங்கடா நிற்கிறேன்? நீ செக் பாயிண்ட் வந்துட்டு அவனுக்கு காணும் மண்டையனை. டே மொட்டை மண்டையா எங்கடா நிற்கிறியா இல்லையாடா? சரி வாங்க அவனுக்கான நம்மளை போவோம். அந்த தண்ணி மாரி ஏதோ ஓடிட்டுருக்கு. அதை கரண்ட் வச்சு நம்ம கொல்ல பார்க்குறாங்க. தாண்டி போயிடுவோம். காலை வச்சா நம்ம நட்டுக்கிட்டு மண்டையாக போட்டுணுவோம். ஆஹா தப்பிச்சாச்சு. ஓடியாச்சு. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அதில் வேறு என்ன ரெட் கலர் லைட் எரியுது. இந்த நிற்கிறான் மண்டையான். டே ஊட்டி மண்டையா நீ இங்கே தான் நிற்கிறியாடா? இதுக்குள்ளே போய்டுவோமா? என்னமோ சொல்கிறானே. இதுக்குள்ளே நேராக போய் என்ன விழுந்துருமா கீழே? என்னன்னு தெரியலையே. எப்படி போகுதுன்னு தெரியலையே. எங்கே பார்த்தாலும் ஒரே இதாக இருக்குது. ஸ்கூலுக்குள்ளே இதுக்குடா சுரங்க பார்த்து வச்சுருக்கீங்க. அடப்பா இதுக்குள்ளே ஒரு ஓட்டையை போட்டு நம்மளை கொண்டுட்டாங்கடா. நான் மண்டை கண்டெல்லாம் தெரிச்சிட்டு. சரி வாங்க போவோம். எப்படி போகிறது? மண்டையை தெரிச்சு விட்டாலும் மறுபடியும் செக் பாயிண்ட்டுக்கு வந்து விட்டோமே. இவர் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இது என்ன அது இது? ஊட்டி மண்டா இது பண்ணுறேன். நேராக ஒருத்தன் போயிட்டுருக்கான். இந்த பட்டன் அழுத்திட்டு போகணுமா? ஓகே இந்த பட்டன் அழுத்திட்டு போவோம். எப்படி அழுத்துறது இந்த பட்டனை? எப்படி அழுத்துறேன்னு தெரியலையா? எங்கடா நிற்கிற? ஏன்டா நிற்கிற? போய் அழுத்திட்டு போயேன்டா. மண்டையெல்லாம் முடியப்பாரு. கண்ணை மறைக்கிற மாதிரி முடி. எப்போ அப்போ நான் ஜம்ப் பண்ணி தாண்டுவேன்? என்னடா சரி குறிய அம்பக்குரிய காட்டுற. என்னமோ சொல்கிறான். என்ன சொல்ல வரான் பாப்போமா? ஏன்டா ஊட்டியை எடுத்துகிட்டு பேசினான்டா. ஊட்டியை வாயிலே வச்சுக்கிட்டு இருக்க. ஒன்றும் சொல்கிறது புரிய மாட்டேங்கிறா எங்கள் ஐயாவில். இருடா அவனை வந்து வச்சுக்கிறேன். எப்படி போகிறது? நமக்கு முன்னாடி போனோம் பின்னாடி போனோம்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. நம்ம தப்பிக்க முடியலையே. குழிக்குள்ளே கொதிக்க வச்சுட்டாங்களே. இந்த சைடு போய் பார்ப்போமா? இந்த சைடு என்ன இருக்குது? அடப்பாவிங்களா எதில்டா குதித்தேன்? ஏதோ லாவாலாம் இருக்குது. ஊட்டி மாட்டையா நீ மட்டும் எப்பட்றா இங்கே வந்து முதல்ல வந்து நிற்கிறா? அடப்பாவி நான் மட்டும் கஷ்டப்பட்டு தேடி தேடி வந்து நிற்கிறேன். எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் அவன். ஊட்டி வாயா. நம்ம ஜம்ப் பண்ணி போவோம். வாங்க ஜம்ப் பண்ணி மண்டே போடாமல் இருந்தால் சரி. ஐயோ என்ன எரியுது? ஐயோ எரியிற குழம்புல குதிச்சிட்டோங்க. ஆயிடுச்சு. நம்மளை இன்னுமே குழம்புல வச்சு வறுத்து தின்றுவாங்க. அடப்பாவிங்களா என்னடா அது எரியிற குழம்புல குதிச்சு மண்டையை போட்டோமே. ஒன்னால தான்டா நாங்களாம் தோற்று போயிட்டுருக்கோம். எனக்கு பேர் என்ன வைக்கலாம்? ஊட்டி மண்டைன்னு வைக்கலாம். அடப்பாவிகளா அவனுக்கு பேர் வச்ச பிறகு மறுபடியும் வந்து பேர் வைக்க போனாங்கிறானே வேறு. சரி வாங்க நேராக போவோம். இது என்ன அது? இது குழம்பு ரெண்டும் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. ஊற்றிக்கிட்டு இருக்குது. என்னடா அது? ஆரஞ்சு ஜூஸா? நெருப்பு குழம்பால இருக்குது. நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ஆகிடுவோம் உங்களுக்கு இதில் பட்டா. வாங்க போவோம். இதில் என்னடா அது இப்படி போயிட்டு இருக்கேன். நீ மட்டும் எப்படா போகிற? இல்லையா ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது குடிச்சிட்டு போடா. ஐயோ நின்றா செத்துருவோமோ. இது என்ன ஆதித்தே? நமக்கு முன்னாடியே ஏன்னா எனக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கா. ஒன்றும் வாரம் என்னது அது? ஒருவேளை ஒன்றுமே ஆக மாட்டேங்குதா அதில் பட்டா? ஒருவேளை லெமன் ஜூஸாக இருக்கும். கொஞ்ச நேரம் நின்று அதை குடிச்சிட்டு போயிருக்கலாமோ? இது என்னடா அது? இது நமக்கு மட்டும் செம்பட்ட முடியா இருக்குது. அவன் முன்னாடி போனவன் கருன்னு முடி வச்சுருக்கான். என்ன கருவேப்பிலை தின்ட்டு போனோம்? மண்டேலாம் என்ன முடி தின்ற? என்னடா சாப்பிட்டா சொல்லிட்டு போடா. முடி கட்டங்கரேன்னு வச்சுருக்க. எனக்கு முடி செக்கச்சேவேன்னு புறவனாக இருக்குது. ஐயோ என்னது கட்டங்கட்டமாக போட்டு வச்சுருக்காங்க. டைல்ஸ் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஃபேன் ஓடிட்டு இருக்கு? என்ன பறந்து ஓடி? அடப்பாவிகளா ஃபேனில் போனால் நம்ம பறக்குறோங்க. சாடாடாடா. ஓகே இது என்னது? இது கருப்பாக போயிட்டுருக்கு. என்ன செக் பாயிண்ட்? அவனோட முடி மாதிரியே இருக்கே. செக் பாயிண்ட் பிள்ளைக்கு வந்துட்டு. இது என்ன அதே சாக்கோட ஊற்றிட்டு இருக்கா? அடப்பாவிலன்னா பச்சை கலரில் இருக்குது. எல்லாம் பச்சை கலரில் கக்காவி இருக்காங்களோ? அடப்பாவிகளா. சரி வாங்க பார்த்து போவோம். சாக்கோடையில் விழுந்தோன்னு அவ்வளோதான். எல்லாம் இதாயிரும் நமக்கு. மண்டையெல்லாம் எங்கடா விழுந்துட்டான் ஒருத்தன் சாக்கோடையில் குளிச்சுட்டான். ரொம்ப நல்லா இருப்பான். இவன் வேறு குறுக்கு நம்மளை தள்ளி விட்டுருவான். நம்மளுக்கு யாரா நீ? நீ யாரா கூப்பிட்டா போய் தொடான் நாயா? நீயே தப்பிக்க மாட்டே. எங்களே தப்பிக்க ரவுண்டா. என்னடா பச்சை கலர் லைட்டா இது? பட்டாம போ. அடப்பாவிகளா சாக்கடையை கூட விட்டு அடிக்கிறாங்கடா. அதில் மட்டும் நம்ம மண்டை சாக்கடையாக மாறினோம். நம்ம ஒழுங்காக இங்கே ஒரு ரோட் இருக்கு. எப்படியாவது போயிடுவோம் வா. இது என்ன இது? சுரங்க பாதை மாரி போயிட்டுருக்கு.
உள்ள அலிபாபாவும் 40 திருடவங்க இருப்பாங்களா? ஜிம் கிளாஸா? நான் எப்படா ஜிம்முக்கு போகிறேன் சொன்னேன்? யாரா நீங்களாம்? ஏன்டா அழுவுறீங்க? உருண்டை தக்காளி மாரி இருக்கும், தொப்புள் நைட்டாக இருக்குது. ஆடா தக்காளி பையில. நீ தான் பிடி டீச்சராடா? அவன் பிடி டீச்சர் இல்லைடா, அவன் ஜிம் மாஸ்டரு. நமக்கு எக்ஸசைஸ் சொல்ல போகிறானாலே. நீ எக்ஸசைஸ் பண்ணிருந்தாலே 6 பேக்கில் இருந்திருப்பியாடா. நீ இன்னும் உருண்டு தக்காளி மாரி பூசணிக்காய் மாரி இருந்துக்கிட்டு என்னையே ஜிம்முக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறியா? 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கான்னு பாரு. வாங்க இதில் தாண்டி போவோம். என்னது இது? வாங்க நம்ம நொண்டி குதிரை விளாடுவோம். வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் பாரு. ஏன்டா அழுகுற? இதில் வேலை அந்த வீட்டு உருண்டை மாதிரி இருக்கான்னு பொறி உருண்டை மாதிரி கீழே விழுந்துட்டோம். மண்டை தனியாக தெரிச்சுட்டுங்க. உடம்பு கீழே போத்து எவனுக்கு எடுத்து கொடுக்குறா? என்ன அது மண்டை மட்டும் தான் இருந்துச்சு, மற்ற ஏரியாவை காணவில்லை. சரி ஓகே. ஆடாப்பா இங்கேயும் விழுந்துட்டியாடா? மண்டை வழுக்க மண்டே ஆகிட்டான்டா அவன். நல்ல மண்டை வழுக்க மண்டே ஆகிட்டான்டா. சரி வாங்க. இதில் கூட தானே தெரில மண்டே அப்புறம் கருப்படிச்சிட்டு தேவையாது உனக்கு? என்னடா அடிக்கடி இதில் விழுந்து மண்டையாக போடுற? உனக்கு பேர் மண்டேன்னு வச்சிருவாடா நான். அடாப்பா எத்த பார்த்தாடா தப்பி படிடு. சரி இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவோம். அவனை பாரு முன்னாடி கரெக்டாக விழுந்து மண்டையாக போடுறான் பாரா. அது மாதிரி போகணும். வாங்க நம்ம போவோம். இதுனா நீல கலர் இது பிளாங்கெட் இருக்குது. அவன் ஒருத்த மண்டையை போட்டு அழுதுட்டு கிடக்கான். நம்ம கீழே விழுந்தோன்னா இது என்னது ஃப்ளோர் மாரி தான் இருக்குது. அதில் கீழே விழுந்தோன்னா மண்டை தெரிச்சிருது. மண்டை பத்திரமா போய் அவனுங்க. வாங்க நேரம் போவோம். ஏன்டா அப்போ ஒரு பாலத்து பொறி உருண்டை முடிஞ்சா இங்கே வந்து படுற அந்த கம்பியில். அவன் இருக்கிற தக்காளி ஏறினான்னா கம்பிலாம் பழுத்து வளைச்சிக்கிட்டு போயிடும். அவன் என்ன குண்டா இருக்கான், பூசணிக்காமல் இருக்கான். அவன் டீச்சரான், ஜிம் மாஸ்டரான். ஏட்டா ஜிம் மாஸ்டர் ஒரு அளவுக்கு இது வேணாமாடா? இது என்னடா அது? டேய் ஜிம்மில் ஏன்டா இதெல்லாம் மேலாம் செஞ்சு சொல்கிறீங்க? செக் பாயிண்டில் தாயிரம். நல்ல வேலை செக் பாயிண்ட் வந்தாச்சு. எண்ணில் ஏறி என்ன பண்ணணும்? குரங்கோட மோசமாக தவறுங்க. என் மட்டும் குரங்கு பார்த்துச்சு இங்கேயே மயக்கம் மட்டும் வந்துடும். தாவுடா செவலை, தாவுடா தவளை, தாவு. எங்கடா போகிறது? நானே தவிக்கிட்டு இருக்கேன். என்னடா ஜிம்மில் இப்படி இல்லாமடா செக் பாயிண்ட் கொடுப்பீங்க? இதில் என்னது இது? என்ன ஒரே கம்மியாக இருக்கு. என்னன்னு இல்லையே. இது கைப்பட்டா அவுட் ஆகிடுவோமா? அவுட் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இங்கே வந்து பாடுறா உன்னால் ஒன்றுட்டு மட்டும் தான் டோர் பார்த்தாச்சு. என்னது இட்ஸ் நாட் ஓவர். அதே என்னடா ஓவர் இல்லைங்கிற? நான் தான் டோர் வழியாக தப்பிச்சு போயிட்டேன்னா அப்புறம் ஏன்டா ஓவர் இல்லைங்கிற கொக்கா மக்கா? அடப்பா வேறு என்னமோ சொல்கிறானே, இங்கிலீஷில் சொல்கிறாங்க. சரி நமக்கு படிக்க தெரியாதுங்கிறதுனால விட்டுருவோம். என்ன கிரு புருன்னு சொல்கிறாங்கிட்டு இருக்கான். டே என்னடா உனக்கு விசில் அடிக்கிறானும் இதில் எல்லாரும் பொறியுண்ண இருக்கானோலே. என்னடா இத்தனை பேர் நிற்கிறீங்க? ஐயோ நம்மளை துரத்துறானுங்க. என்னதுடா துரத்துறீங்க? ஓ இதுக்குள்ளே வரக்கூடாது. வேற பேர வேண்டியதான் எப்படியாச்சும் போயிடணும். ஓ இதுக்குள்ளே வந்தால் நம்மளை துரத்துவாங்களா? ஓஹோ அவனை விளாட்ற பிளேஸில் வந்து நம்ம விளாண்டுக்கிட்டு தான் அடித்து கொல்லாமல் என்ன பண்ணுவாங்க? நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம் ஜன்னல் வழியாக. இல்லைன்னா நம்மளை போட்டு ஊருக்காக போட்டுருவாங்க. அடப்பா இது உள்ளே வந்தாலும் அடப்பாவிகளா இது உள்ளே வந்தாலும் லேசர் லைட்டை வச்சு விட்டீங்களாடா? எப்பட்றா தப்பிக்கிறது? இல்லை லேசர் லைட்டுக்கு நடுவில் என்னடா ஒயர் போயிட்டுருக்கு. நான் எப்பட்றா போகுது? லேசர் லைட்லேருந்து ஒயரில் காலை வச்சாலும் கரண்ட் அடிச்சிடவா? அடப்பாவிகளா இன்னும் இப்படி அதில் அடித்தா கரண்ட் போடாத. தாவுடா எங்கடா தாவுறது? நானே தப்பிக்கிட்டு இருக்கேன். என்ன போய் தாவு ஒன்றுக்கிட்டு இருக்கேன். அதில் ஏதோ ஒயர் இருக்கு. ஒன்றுமே அவங்களா ஒயரில் பட்டு என்னோட மண்டை மட்டும் தனியாக பறந்துட்டு கேஸ். எப்படி தப்பிக்கிறேன்னு தெரில. லேசர் லைட்டு கொடுத்தீங்க ஓகே. இடையில ஏன்டா ஒயரை போட்டு வச்சுருக்கீங்க? நான் எப்பட்றா போகிறது? ஏன்டா ஸ்பைடர் மேனாக கம் விட்டு போகிறதுக்கு ஏன்டால் சட்டியம் பண்ணுறீங்க? இதில் எப்படி தப்பிக்கிறதுக்கு காலு போச்சா? ஐயோ இதில் தப்பிக்கிறதுக்குள்ள நமக்கு உயிரை போடும்பளுக்க. மண்டை என்ன சட்டி மாரி இருக்குது. நம்ம கரண்டு பட்டு மண்டையை போட்டால் மண்டை பார்த்திங்கன்னா தண்ணி சால் மாரி சால் மண்டையாகிட்டோம். என்னடா அது கால் மட்டும் தனியாக விழுவுது? அட பாவிங்களா என்னடா ஒயரை வேறு வச்சுருக்கீங்க, லேசரை வேறு வச்சுருக்கீங்க. ஏதாவது ஒன்று கொடுத்தாலே நம்ம தப்பிக்க மாட்டோம். ஏதாவது அப்படியா? என்னடா இத்தனை நாள் ஹைட்டு வச்சுருக்கேன். என்னது நம்ம மண்டை மட்டும் தனியாக பறந்துட்டு. அட பாவிங்களா என்னடா இப்படி வச்சுருக்கீங்க? இது என்னடா ஸ்டார் பூ மாரி வேறு கொடுத்துருக்கீங்க. நாங்கள் வந்து கம்முட்டு பறந்து போகிறோம் பாரு. டே இதெல்லாம் ஒரு லேசர் லைட்டாடா ஈஸியாக தப்பிச்சிடுவோம்டா. நாங்கள் எத்தனை தடவை மண்டையை போட்டாலும் தப்பிக்கிறது தான்டா. அது ஸ்டக்காகி நிற்கிறான். ஒயருக்குள்ளே காலை வச்சுட்டானோ? ஐயோ மண்டை தெரிச்சிட்டியா? ஆஹா இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே.
டேய் நீங்களாவது போய் தொலைங்களாண்டா, ஏன்டா ஏன் உயிர் எடுக்கிறீங்க? இதில் எப்படி போகிறதே தெரில. இல்லை காலை வேறு பின்னிட்டு நிற்கிறாங்க. இவன் என்ன நேராக நடந்து போகிற? லேசர் லைட்டில் என்னமோ இப்போ தரையில் நடந்து போகிற மாதிரி நடந்து போயிட்டுருக்கியடா. அப்புறம் மண்டையில் படாமல் என்னடா பண்ணுவோம்? உன் அறிவுக்கு நீ இங்கே இருக்க வேண்டியவனாடா, ஜப்பானில் ஜாக்கி சாங் கூட இருக்க வேண்டியவன். ஏன்டா இப்படி இருக்க? அறிவு கெட்டவனே, சீக்கிரம் தப்பிச்சு போடா. தப்பிச்சு வந்தாச்சு. நம்ம இதில் என்ன பண்ணுவோம்? இப்போ பச்சையில் போட்டோம்னு வச்சிங்களேன், நம்ம பச்சையாக மாறிடுவோம். பச்சைன்னு பசுமையாக உள்ளது தான்டா பச்சை. ஐயோ பச்சையில் காலை வச்சு விட்டானே, நான் அது தப்பிச்சிட்டான். அதுதான் நான் தப்பிச்சான்னு நினச்சேன். பச்சையில் காலையும் வளைக்கி விட்டு மண்டையை பறந்துட்டு நாங்கள் போவோம். இதில் எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியலையா? நேராக போய் ரைட் எடு. ஏன்டா லெஃப்ட் எடுக்கிற? பச்சையில் மண்டையை உடையணுமா? உனக்கு இதே பொழப்பா. ரைட் எடுக்க சொன்னால் லெஃப்ட் எடுக்கிற. நீ ஏன்டா இப்படி இருக்க? லேடிஸ் ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரியே ஓட்டுறியாடா. நலங்கா போடா. ஏன்டா சட்டியம் பண்ணுற? ரைட் எடுக்க சொன்னால் லெஃப்ட் எடுத்து மண்டையை போட்டாங்க கைஸ். வாங்க நேராக போவோம். அடாடாடாடாடா, இதில் எப்படி போகிறது இல்லையே? இதை தாண்டு. ஐயோ இதுலேயும் பச்சையில் காலை வச்சுட்டியாடா. ஏன்டா பச்சையில் காலை வைக்கும் போது உனக்கு தெரியாதாடா? ஏன்டா இப்படி இருக்க? நான் போய் காட்டுறேன் பாடுறா. ஐரா நேராக போகவும், ரைட் எடுக்கவும், அப்புறம் ஒரு லெஃப்ட் எடுக்கவும், எடுத்து பச்சையில் காலை வச்சு வலிக்கி போட்டு மண்டையை உடைக்கவும். அடப்பாவி நல்ல வேலை தப்பிச்சிட்டாயா. இதுவரையும் வந்துட்டான். வாழ்த்துக்கள். ஜம்ப் பண்ணு. தாண்டிட்டாயா, ஒரு வழியாக தாண்டிட்டான். இருக்காயா கடவுள், இருக்காயா குமார், ஜெயிச்சிட்டாயா. ஆகா நேராக போயிட்டான்ப்பா. என்னென்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது என்னது இது? மாடிப்படி போகுது. அங்கே கேட்டை அடைச்சி வச்சுருக்காங்க. என்ன கலர் அது? டைல்ஸ் போட்டிருக்கீங்க, பயமாக இருக்குது. செக் பாயிண்ட் வந்துச்சு, அதில் வைப்போம். இது என்னடா அது? பாவிகளா, ட்ராப்பு என்னடா இவ்வளோ வச்சுருக்கீங்க? ஐயோ போயிட்டான்டா, கால் பட்டுட்றா. டேய் ஏன்டா? பாவிகளா, ஒரே கண்ணி வெடி மருந்து வைக்கிற மாதிரியே வச்சுருக்காங்களே. இது என்னடா இப்படி இருக்குது? நம்மளை பட்டா ஏற்கனவே பட்டாலே மண்டலாம் தெரிக்குது. இதில் கண்ணி வெடி வேறு ஒன்று வச்சா என்னடா? ஏன்டா ஊரை சுற்றி ஊட்டத்தை தர ஃபுல்லாக வச்சுருக்கீங்க? எப்பட்றா போகிறது? பாவிகளா, பட்டோன்னா நம்ம மண்டை தெரிச்சிடும் காய்ஸ். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. தப்பிக்க வேண்டியது நேரம் மண்டையை போட்டிருப்போம். நல்லா வேலை. செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஊட்டி மண்டை, நீ மட்டும் எப்பட்றா முதல்ல வந்து நிற்கிற? ஊட்டி வாயா, நீ மட்டும் கரெக்டாக வந்துடுற. என்னடா சொல்கிற? கிளாஸ் ரூமு மறுபடியும்? ஐயோ எந்த டோரில் எந்த ரூமு? கிளாஸ் ரூமு கரெக்டாக போகணுமா? தப்பான ரூம் இது இருந்தால் மண்டையை போட்டுருவோமா? பாவிகளா, இது யாரா இருக்கா? வாத்தி நீங்கள் தான் இருக்கா? மண்டையை போட்டேன்டா. ஐயோ எது கிளாஸ் ரூம்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 6 டோர் வச்சுருக்காங்களே, எந்த டோரை கண்டுபிடிக்கிறது? ஊட்டி வாயா, உனக்கு தெரியுமாடா? உனக்கு மட்டும் தெரியுதுடா. எதை தோணுனாலும் அந்த வாத்தியா நிற்கிறான். அங்கே நிற்கிறான்டா, மண்டையை போட்டேன்டா. பாவி, ஏன்னா கிளாஸ் ரூமை திறந்தாலே வெட்டி போடுறான். அவன் வாத்தியாரா இல்லை என்ன இது கறி கடைக்காரனா? நம்மளை வெட்டி 7 உண்டாக்கி விட்டுறான். யாரும் எங்கேயாவது போய் பார்ப்போம். இதுலையாவது கிளாஸ் ரூம் இருக்குமா? சத்தியமாக சொல்கிறேன், இதுலேயும் கிளாஸ். பாவி கறி கடையாக்கி விட்டான்டா நம்மளை. தேலுதுண்டா. சரிடாடே வாங்கடா. என்னடா எந்த ரூமுன்னா எப்படா கண்டுபிடிக்கிறதுல? எத்தனை தடவை இந்த செக் பாயிண்ட்லேயே வந்து நிற்கிறது? நீ படே கையை அப்படி செக் போஸ்ட் பேர் தூக்கிட்டு நிற்கிற. எந்த ரூமுன்னா எப்படா கண்டுபிடிப்பேன்? எங்கே திறந்தாலும் அந்த மண்டையை நிற்க. மறுபடியும் நின்ட்டான்டா மண்டையை. ஸ்லைஸாக விட்டுட்டாங்களே. இன்னமும் தக்காளி வெட்டுற மாரி வெட்டி விட்டாங்க கைஸ் நம்மளை. மறுபடியும் செக் பாயிண்டா? மறுபடியும் முதல்ல இருந்தா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்ன ஒரு திறக்கிறது? கண்டுபிடிச்சிட்டோம் கிளாஸ் ரூமை. இன்றைக்கி நம்ம கிளாஸுக்கு வாங்கினா அந்த ஃபீல்ட் ஆஃப் த ட்ரிப் பண்ண அனதர் டைமென்ஷன்னா என்னன்னு தெரியல. என்னான்னு தெரிஞ்சா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னன்னே தெரியல, என்னமோ எழுதி வச்சுருக்காங்க. பாவிகளா, என்னடா அது? என்னடா அது? பேராகிராஃப் படிக்க முடியலன்னு பார்த்தா இங்கே ஒரு பேராகிராஃபாக எழுதி கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம நேராக போவோம். என்ன அது? இது கலர் கலராக வச்சுக்கிட்டு ஏதோ கொதிச்சுக்கிட்டு இருக்கே. கிளாஸ் ரூமா இல்லை டீ கடை நடத்துறீங்களாடா? ஐயோ எதுக்குள்ளேயே என்னமோ போயிட்டுருக்கே, என்னான்னு தெரியலையே. ஏதோ சக்தி வந்துட்டு. டேய் என்னமோ சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்கே. என்னங்க கலராக போட்டு விட்டாங்க நம்மளை. மறுபடியும் கிளாஸ் ரூமுக்கே வந்து விட்டோம். உங்களை எப்படி நம்ம அந்த சக்தியை ஏதாவது பிடிக்கணுமா? நான் தெரியலையா. இது கேண்டி லேண்டா? பாவி, கேண்டி லேண்டு போனால் நான் கேண்டியாக திண்டு சுகர் வந்துடும் மேடம். திருப்பதிக்குள்ளே போயிடலாமா? போகல. என்னடா வெறும் கேண்டியாக இருக்குது. சாக்லேட்லேயே பாலம் செஞ்சு வச்சுருக்காங்கடா. நம்ம தின்றுமா? திண்டா போக முடியாதோ? பாவிலா, சாக்லேட்டு பாலம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அங்கே பாருங்கள், ஆப்பிள் மாரியே ஒரு சாக்லேட்டு. திங்கலாமலுக்கு நாக்கெல்லாம் ஊறுது. இது இன்னும் சாக்லேட்லேயே பாலம் செஞ்சு வச்சுருக்காங்க. திண்டு புள்ளான்னு பார்த்தா, ஆனால் திண்டுட்டோம் நம்ம போக முடியாது. அதனால என்ன பண்ணுறது பார்ப்போம். அவன் என்னடா அது? ஐயோ விழுந்துட்டோமே கீழே. கேண்டி லேண்டில் விழுந்தோன்னு நம்ம மண்டை தலைகளெல்லாம் பறக்குது கைஸ். இது என்னடா மறுபடியும் இங்கே வந்துட்டு? இது என்ன ஜெல்லி கிடக்கு? ஜெல்லி மிதக்குது. அந்த சாக்லேட்டை தான் மிதக்குது. சாக்லேட்டு மேலே தான் மிதக்குறா. ஆனால் ஜெல்லியில் தான் நம்ம காலை வச்சு போகணும்.
அந்த சாக்லேட்டில் காலை வச்சா நம்ம மண்டையை பறந்துடுது. ஆஹா, ஜெல்லியில் எப்படி தான் காலை வைக்கிறது? ஜெல்லியே கொல கொல வள வளன்னு இருக்கும், அது வாயில் போட்டாலே வலிக்கிட்டு போடும், அதில் போய் காலை வச்சு நடக்க சொல்கிறீங்களடா, எப்பட்றா? சரி வாங்க, இந்த ஜல்லியை தாண்டி போவோம். என்னடா நம்மளை ஜல்லியில் போய் தாண்ட சொல்கிறாங்களே. நம்ம கால் ஷூவில் வந்து ஆணி தான் வச்சுக்கணும், அப்போ தான் ஜல்லி வளர்க்காது. இது என்னது இது? செக் பாயிண்ட் கிடச்சிட்டுப்பா, நல்ல வேலை செக் பாயிண்டில் காலை வச்சதுனால நம்ம மறுபடியும் ஜல்லியில் நடக்க முடியல. இது என்னடா அது? குச்சி மிட்டாயா? குச்சி மிட்டாய் மாரி பாலங்கண்டி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளேயே வலிக்கிட்டு போகாமல் இருந்தால் சரி. ஒரே ஜல்லி இல்லைன்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குச்சா பாலத்தில் விட்டாங்களே நம்மளை, ஒத்த பாலத்தில். நேராக போவோம். இது ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க, நல்லவங்க அடிக்கடி செக் பாயிண்ட் வைக்கிற. இது என்னடா அது? இது ஆஹா, இது வச்சுருக்காங்க கைஸ். அது என்ன மதமாக முட்டாய்? அந்த முட்டாய் எப்படி பஞ்சு மாரில இருக்கும், நம்ம உள்ளே உட்காந்துறதுக்கு பஞ்சு பழுத்துக்கிட்டு போகுது. அடாடா, நம்ம மண்டை தான் இருக்குது சாக்லேட்டில் கரைஞ்சிட்டு நம்ம மண்டை. வெரி குட், இப்படி தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். என்னடா மேலே மண்டை தெரியுது? அடப்பா, ஏன்டா இங்கேயே மறுபடியும் கொண்டு வந்து விட்றீங்க? நாங்கள் தான் அங்கே செக் பாயிண்டில் காலை வச்ச முன்னடா இதெல்லாம் நீ இங்கே நிற்கிறோமா? சத்த நேரத்தில் அள்ளு விட்டுட்டு கைஸ், இது எப்படி ஆகுது? நம்ம இங்கே தான் நிற்கிறோம், இதுக்குள்ளே வந்து போவோம். இது என்ன பஞ்சு? பஞ்சு மனுஷனுக்கு தேவையே ஒன்று பஞ்சு, இன்னொன்று கஞ்சி. அந்த அப்படின்னு சொன்னால் ரத்த கண்ணீர் எம்மராத சொன்ன மாதிரி கண்ணும். அப்பயும் வந்து நம்ம பஞ்சில் போயிட்டோம். ஆஹா, இது என்ன இது? மறுபடியும் இதுக்குள்ளே போனால் கேண்டீன்லேருந்து கிளாஸ் ரூமுக்கு போயிடலாமோ? அடப்பாவிகளை மறுபடியும் எங்கேயோ கொண்டு போய் விட்றாங்களே, எங்கே கொண்டு போய் விட்றாங்கன்னு தெரியலையே. அடப்பாவி கிளாஸு வாத்தி, ஏன் அவ்வளோ கொடூரமாக இருக்க? ஆதித்யா என்னென்னமோ சொல்கிறானே, என்னையா சொல்கிற? தமிழில் சொல்லியா? தமிழில் தெரியும், எதுவும் தெரியாதியா எனக்கு? நீ பாட்டுக்கு எதோ சொல்லிகிட்டு இருக்க. ஐயோ, டெட்டன்ஷன் வரைய வெரி லாங் டைமா? ஏன்டா என்னடா பண்ணுறது? ஒரே வலிக்கு விழுந்துக்கிட்டு இருக்கோம், லாங் டைம் வராமல் எப்படி வர்றது? என்னது இது? இவன் என்னமோ சொல்கிறானே, ஒரே ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்டா மீசையை வச்சா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்களாடா? என்னடா நீங்கள் இதுடா, நானும் வைக்கிறேன் மீசையை. கிளாஸ் ரூமில் எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. இது என்னது பொட்டி பொட்டியாக இருக்குது? இது பொட்டி மேலே ஏறி போகணுமோ? ஏன்டா லேசர் ரூமு? கிளாஸ் ரூமா என்னடா இது? கிளாஸ் ரூமில் கொண்டு லேசரை வச்சுருக்கீங்க. என்னடா மண்டைங்களா, அரை மண்டையாக இருப்போம் உங்களுக்கு. படிக்க வந்தா ஒரு என்னது இது? பொட்டி மேலே ஏறி அது மேலே ஏறி போகணுமோ? அதே பூரா கட்டுறது. ஏன்டா மண்டைங்களா, பொட்டி மேலே ஏறி கட்டுறது என்ன? கிளாஸ் ரூம் என்ன ஸ்கூல் நடத்துறீங்களா இல்லை வேறு ஏதாவது நடத்துறீங்களாடா? என்னென்னமோ வச்சுருக்காங்களே, இதில் எப்படி தப்பிக்கிறது? என்னடா அது உள்ளே போயிட்டான்? டே துறக்காமே பூரா உள்ளே வந்த? டே மண்டையா, துறக்காமே உள்ளே வந்துட்டான் கைஸ், பாருங்களேன். இந்த காமையை துறக்காமே உள்ளே போக முடியுமா? எப்படிடா இதெல்லாம் நடக்கணும்? சாத்தியமாடா இதெல்லாம்? என்னடா எங்கடா போயிட்டுருக்க? பேனில் விழுந்து மண்டையை போட்டான்ப்பா. ஐயோ ஐயோ, என்ன இது? இந்த அரைக்குது, மிக்சியில் உள்ள பேனாக இருக்கும் உங்களுக்கு. அரைச்சி நம்ம மறுபடியும் கொண்டு வந்து கிளாஸ் ரூம்லேயே விட்டுட்டு வேறு எங்கேயாவது விட்டாலும் பரவாயில்ல, மறுபடியும் கிளாஸ் ரூம்லேயே விட்டுருச்சு. அதான் கலக்கூடமை. எப்படி இந்த லேசர் லைட்லேருந்து தப்பிச்சு போகிறோன்னு தெரியலையே. சரி வாங்க போவோம். இதில் எப்படி போகிறோன்னு தெரியலையே, என்னான்னு பண்ணுறதுன்னு தெரியலையே. யாராவது சொல்லுங்கள், எந்த ஒரு கதவு இருக்குது, இதுலேயும் பூந்து போயிடுவானோ? என்ன அது? பூந்து எங்கேயும் வந்து நிற்கிறான். இது என்ன அது? இது வாங்க போவோம். இது என்ன அது? லேசர் லைட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. இது என்ன அது? இது பொட்டி பொட்டியாக வச்சுருக்காங்க. இது என்னடா அது? பொட்டி மேலே பொட்டியா? எங்கடா போகிறான் அவன்? டே கரெக்டாக தானே பொட்டி மேலே போனேன். அந்த பொட்டி மேலே போய் அந்த கதவுக்குள்ளே போடுறான். ரைட்டு, இன்னும் இருட்டாக இருக்குது, லைட்டு போட்டு வைங்கடா. ஏன்டா ஒரு லைட்டு கூட போட்டுருங்க பஞ்சப்பாயில். கவுல் பீஸ் மட்டும் கோடியாக வாங்கிறீங்க, ஒரு லைட்டு போட மாட்டேறீங்களாடா? என்னடா அது? மறுபடியும் கிளாஸ் ரூமுக்குள்ளேயே வந்துட்டேன். அடப்பாவிங்களா, இந்த கிளாஸ் ரூமுக்கு வரதுக்காக தான்டா நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன். என்ன அது? இது கதவை அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்த இடம் மாரியே இருக்கே கேஸ். இது ஏன் நாடாப்பாவி, என்னடா லேசரை பாக்ஸாக போட்டு வச்சுருக்கீங்க? எப்பட்றா போகிறது கேப்பே இல்லாமல்? ஏன் அநியாயம்டா நீங்கள்? டே ஸ்கூல் நடத்துனீங்களா, ஏதாவது நடத்துனீங்களாடா? ஒரு லேசர் பாக்ஸாக வச்சுருக்கீங்க, பிள்ளைங்க மண்டை போகிறதுக்கடா. அடப்பாவிகளா. ஆஹா, ஐயோ எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியலையா, பயமாக வேறு இருக்குது. ஜஸ்ட் மிஸ். தப்பிச்சிட்டேன், எனக்கே தெரியல. என்னால் மறுபடியும் போத்தோன்னா கூட என்னால் போக முடியாது, அவ்வளோ கஷ்டமான இது. ஆனால் நாங்கள் தப்பிச்சிட்டோம். இது என்ன இது? டே ஊட்டி வாயா, நீ மட்டும் இங்கேயே நிற்கிறியாடா? எப்பட்றா நீ டக்குன்னு ஃபஸ்ட்டு வர? எப்படியாடா அந்த சீக்கிரட் எனக்கு சொல்லுடாடே. இது என்னடா இது? லாவா இருக்குது, பக்கத்தில் ரோடு வேறு போகுது. எவனாவது வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களாடா? லாவாவில் விழுந்தேன்னா என்ன மண்டையை மறுகையா சாலாயிடுவேடாடே. நீங்களாம் அழிச்சாட்டியே பண்ணுறீங்களாடே. என்னடா அது? எப்போ போகுது? லாவாவில் விழுந்துட்டேன்டா. என்னடா லாவாவில் விழுந்த வேறத்துக்கு முடி மழுக்கிட்டு போய் வழுக்க மண்டையாயிட்டேன். இது என்னடா தொட்டி மாதிரி தொங்குது, எதுலேயோ உழவு வச்சுட்டாங்களடா என்ன லாவாவில்? எப்படா போகிறது? என்னடா பண்ணுறீங்களே? இது என்னடா அது? தரையா என்ன? சிமெண்ட் தரையாடா என்ன? அதை பயப்படி வந்து எப்படா தப்பிக்கிறது? எப்படி தப்பிக்கிறதே தெரியலையே. நீங்கள் வேறு ஏதோ பண்ணி ஆடப்பா. இங்கே பாருங்கள், மண்டையில் வலிக்கிட்டு போட்டு எல்லாம் வழுக்கி விழுகுறான்னு பாருங்கள்.
நம்ம மட்டும் தான் அவன் மட்டும் ஆனால் தொப்பி தலையா ஊட்டி மண்டையை மட்டும் கரெக்டாக கையை கட்டிக்கிட்டே முன்னாடி போய் நிற்கிறான். எப்படின்னு தெரில. நம்மளால் தப்பிக்க முடியலண்ணா. இந்த ஏணி வேறி போட்டு வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள். ஒன்றொன்னே வழுக்கையாக போயிட்டோம் நம்ம. என்னடா பண்ணுறோம். ஏனியில் போக சொல்கிறாங்க. எப்படி போகிறதுன்றே தெரியல. வாங்க போவோம். பயமாக வேறு இருக்குது. ஒத்த கம்பியிலே நடக்க சொல்கிறாங்க. இவனுவோ வேறு நம்மளை கயிறை கட்டி நடக்க விடுவாங்க போலக்கு. இது என்னடா தொட்டியாக இருக்குது. அடா பாவிகளா. தொட்டியில் ஜம்ப் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு தொட்டியில் ஜம்ப் பண்ணுவோம். இது என்ன கயிறு வேறு மண்டைக்கு மேலே போயிட்டுருக்கு. சரி இது என்னது ஏனியா. ஐயோ இதில் எப்படி நடக்குன்னு தெரியல. அடாப்பா இவ்வளோ தூரம் நடந்து வந்தேனடா கஷ்டப்பட்டு. மறுபடியும் என்ன கடைசி ஏனியில் மண்டையை போட விட்டிங்களடா. மறுபடியும் செக் பாயிண்ட்லேருந்து வரணுமாடா. இதெல்லாம் என்னடே அந்த ஏனியில் கொண்டு போய் நிப்பாட்டிங்களா. என்ன எப்படியாவது தப்பிச்சுக்கிறேன். ஐயோ இந்த லேடிஸ் வேறு போகிறாளே முன்னாடி. அவள் வேறு குறுக்க நம்மளை குறுக்க இந்த கௌசிக்கு வந்து விழுந்துட்டாயா. அவளும் விழுந்துட்டா. மண்டையை வழுக்க மண்டை ஆகிட்டா. நம்மளும் தப்பிச்சிருவோமா. எப்படி தப்பிக்கிறது தெரியலையே. இதுலையாவது தப்பிக்குமா என்னான்னு தெரில. வாங்க போ. ஆஹால் அவளை விழுந்துட்டோமே. எத்தனை தடவை தான் இங்கே மண்டையை போடுறது. நம்ம எப்படி இருந்தாலும் தப்பிச்சாகணும். இந்த தடவை நான் தப்பிக்கிறேன்டா. எப்படின்னு தப்பிக்கிறேன்டா. டேய் இது என்னடா கம்பிலேடா நடக்க வைக்கிறீங்க. அடா ஆரம்பமே அமர்க்கமாக இந்நேரம் உளுந்து மண்டை போயிருக்கும். நம்ம எப்படியும் தப்பிக்கிறோன்னு நம்ம ரணகலமாக சொல்ல போய் இந்நேரம் நம்மளுக்கு வந்து மண்டை பாலத்திருக்கோம். ஆஹா என்ன அது தப்பிச்சிட்டானா. எனக்கே தெரியாமல் நான் தப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி தப்பிக்கிறேன்னு எனக்கே தெரில. ஐயோ இது கம்பி மேலே நடக்க வைக்கிறாங்களே. இந்த நடந்துட்டோம் பாருங்க. ஆஹா இதில் போய்டுவாங்க. செக் பாயிண்ட் கொஞ்சம் தான் இருக்குது. நேராக போயிடும். அப்போ தப்பிச்சிட்டோம். ஐயோ நம்மளே முடியலை. இது என்னது இது. மறுபடியும் முதல்ல இருந்தா ஏன்டா அப்படி அல்சட்டியம் பண்ணுறீங்க. சும்மா வளைச்சி கட்டி வைக்கிறாங்கப்பா ஸ்கூலுக்குள்ளே. என்னது என்னாண்டே தெரில. ஒரே கலர்கலமாக படம் ஓடிட்டுருக்கு. ஆனால் அதில் காலை வச்சு நம்ம மண்டையை போட்டோன்னு போட்டிருக்காங்க. அங்கே சொல்லி வாயமுள்ள மண்டையை போட்டோமே. என்ன பண்ணுறது. மறுபடியும் முதல்லேருந்து வரணுமா. சரி வாங்க போவோம். இந்த தடவை எப்படி இருந்தாலும் நம்ம எப்படியாவது தப்பிச்சு கிளம்பிடுவோம் நம்ம இன்றைக்கி. அடப்பாவிகளா எங்கடாது. என்னடா கலராக வச்சுருக்கீங்க. மண்டை கண்ணை கூசுதுராடே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஐயோ எப்படியாவது முனையில் பட்டுறது. காலே மண்டையாக தெரிச்சு விழுந்துடுது. இது என்ன இது பொம்மையாக. இது என்னது இது. கையில் திருப்புலி ஸ்பானர் மாரிலாம் இருக்குது. சரி வாங்க போவோம். நடந்து போவோம். கையை வீசாமல் நடந்து போடா. வீசில் பச்சையில் கொண்டு கையை வச்சு விட்டு மண்டையை போட்டுறாதராடே. இதெல்லாம் எப்படியாவது பொறுமையாக நடந்து போவோம். ஏமா நடந்து போனால் தான் லைட்டாக பட்டுருது. லைட்டாக பட்டாலும் நம்ம டைட்டாக கரைஞ்சிடறோம். என்ன இது ஜூஸ் மிஷினை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம நடக்கிற பாதையில் வேணுங்கன்னே நம்மளை அடிவிட்டாகணும்னு வச்சுருக்காங்கப்பா. இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது என்னது இது திறந்தாச்சு. இது என்ன செக் பாயிண்டா. ஊட்டி பயலே ரீடா நான் வந்து பார்த்துக்கிறேன். நீ எப்படியும் வந்துடுறடா. கலராக இருக்குது. ஜூஸ் கீழே கொண்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க. அப்பா தாண்டிட்டோம்ப்பா. எப்படி தாண்டோன்னு நமக்கே தெரில. அதில் போவோம். இதில் போயிட்டு என்ன ஒரு கலராக கொடுத்து கண்ணை கூச வைக்கிறாங்களே. இது என்ன லாலிபாப் மாரி இருக்குது. லாலிபாப்பாடா அதே. இன்னமும் போங்கடா. ஆஹா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம இதை தப்பிச்சு வந்துவிட்டோம். இதில் கதவை திறப்போம். இதில் என்ன இருக்குது. ஒரே குழம்பாக இருக்குது. சிக்கன் குழம்பா மட்டன் குழம்பான்னு தெரியலையே. சரி வாங்க அதுலேயும் தப்பிச்சு போவோம். எப்படி போகிறோன்னு தெரியலையே. என்னடா இது பாக்ஸாக அடுக்கி வச்சுருக்கீங்க. இதில் நான் குதிச்சு போகிறதுக்குள்ளே நான் சிக்கன் ஆகிடுவோம் உங்களுக்குடா. சிக்கன் குழம்பு மனுஷன் குழம்பாக்கி விட்டுருவீங்க உங்களுக்கு. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். இதெல்லாம் போக முடியாது உங்களுக்கு. அந்த கதவை திறந்து பார்ப்போம். அதில் தான் செக் பாயிண்ட் இருக்கேன். ஊட்டி பையில நீ மட்டும் எப்படா முன்னாடி வந்து நிற்கிற. இருடா உன்னை பார்த்துக்கிறேன். இங்கே ஒருத்த நிற்கிறான். யாரவன். என்னது இது லாக்கர் சேவே சீக்கிரட்டா. என்னென்னமோ சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. சரி நம்ம இது உள்ளே பூந்தாச்சு. எப்படி பூந்தோன்னு நமக்கு தெரியலையே. லாக்கர் ரூம் உள்ளேருந்து பூந்து வந்தால் இதில் வந்துடுதா. யாராமல் தள்ளி விட்றது. இங்கே ஒரு செக் பாயிண்ட்டா. ஆஹா இதுலேயும் வச்சுட்டாங்கடா ஆப்பு. இதுலேயும் வந்து கிராஸ் ஆகி நடந்து போகணும் உங்களுக்கு. யாரு நீ எனக்கு முன்னாடி போயிட்டுருக்க. உளுந்து மண்டை மறுகையை செலவு போறியா. போ மண்டை போட்டு தள்ள போகிறேன். எங்கிட்டி போகிற. குதிச்சு போகிறா. யாவ எவ்வளோ இருப்பா. எந்த ஊருக்காரியா இருப்பா. இந்த கிழிச்சிட்டு போயிட்டுருக்காளே. ஆஹா கிழிச்சிட்டு போனவன் கரெக்டாக மண்டை மறுகையை சாலாகிட்டான். அவன் வாயை திறந்தோம். அவன் மண்டையை போட்டான். செத்து போங்கிற மாதிரி போயிட்டான். என்னது இது. என்னடா அதே லேசர் லைட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்கே. எப்படா நான் போகிறது. அங்கே போயிட்டுறா அது லேசர் லைட்டு. கண்ணை திறக்கிறதுக்கு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அப்படி வந்துகிட்டு இருக்கு. நம்ம அங்கே போகும்போது இதை போய் குதிச்சு அந்த நம்ம மேலே ஏறிடுவோம். இங்கே வரும்போது நம்ம அங்கே போயிடுவோம். அப்படி தான் நம்ம தப்பிச்சோன்னு. ஓட்டாடே சாவடா. ஆஹா தப்பிச்சோம்ப்பா. யாராது எவன்டே தெரியலையே. பாம்பை கட்டி நிற்கிறான். ஊட்டி பைய தானா. ஊட்டி பையில எப்படா நீங்கள் வந்த. என்ன அவசரப்பட்டு குதிச்சிட்டோமா. என்னடா நீந்தி போயிட்டுருக்கோம். தரையிலே நீச்சல் அடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கோங்களா. அதான் இதா நம்மளே நீந்தி போயிட்டுருக்கோம் உங்களுக்கு. இப்போ வாங்க எப்படி நீந்துறதுன்னு தெரில. நீந்து என்னடா அது தரையில் நீந்துற மாதிரி இருக்குது. தண்ணியே காணும். அந்த முனையில் கொஞ்சம் தண்ணி கிடந்துச்சு. அங்கேருந்து வரோன்னா நீந்தி வர மாதிரி இருக்குது. சரி வாங்க போவோம். என்னடா இது தரையில் முட்டுச்சந்தில் இதெல்லாம் முட்டிக்கிட்டு நிற்கிறியாடா.
சரி வாங்கடா போகணும். எப்படி போகிறதுன்னு தெரியலையே. என்ன இது முடியை பார்த்தாலே காமெடியாக இருக்குது. முடியை பாருங்கள் இதேமாரி வச்சுருக்கான் உள்ள மட்டும் தலையன். நல்லா போயிட்டுருக்க. மேலே போறியா? மேலேயே போயிட்டா ஒரே அடியாக மேலே விடாதரா. என்ன இது நீண்டிக்கிட்டே நீச்சல் குளத்துக்கு வந்துட்டோம்ப்பா. நம்ம ஸ்கூலில் நீச்சல் குளம்லாம் இருக்கோ? யார் இது யாரையும் காணு. சரி வாங்க இங்கே போயிடுவோம். இங்கே போய் பார்த்து நீச்சல் குளத்தில் நீந்தி கொண்டு போய் அது மேலே யாரையும் யார் இருக்கானே தெரியலையே. யாரோ ஒரு ஊட்டி தலையா நீங்கள் தான் இருக்கியாடா? எப்படா நீ வர? நல்லா இருறாப்பாடா நீ. என்னடா பச்சை ஹெவியாக இருக்குது. இதில் எப்படா தப்பிக்கிறது? பறந்து தான் நம்மளுக்கு ஸ்ப்ரே வேறு அடிக்கிறாங்க. அடப்பா இல்லை எதிலடா ஓடுற? கரைஞ்சிட்டியாடா. இதில் எப்படா தப்பிக்க முடியும்? தப்பிச்சிட்டான். எப்படா ஓடி தப்பிச்சதில்? சரி வாங்க இதான் நம்ம ட்ரை பண்ணி நினைக்கிறோம். என்னன்னு நினைக்கிறது எனக்கே தெரில. இதில் ஒரு செக் பாயிண்டில் காலை வச்சுட்டு ஓடி போயிடுவோம். தின்னாது இது கதவு இத்தா தண்டி இருக்கு. இதுக்குள்ளேயே போகக்கூடாதோ? திறக்க மாட்டேங்குது. வேறு ஏதோ வழி இருக்கா? கக்கூசுரா? அது லேடிஸ் கக்கூசுரா? அதுக்குள்ளே ஏன்டா நுழையிறேன்? ஜென்ஸு கக்கூசுக்குள்ள. ஜென்ஸு கக்கூஸ் ஒரு பேப்பராக டாய்லெட் பேப்பராக இருக்குது. அது ஒரு புழுவாக இருக்குது. பாத்ரூமில் எவ்வளோ புழுவாக யூரின் போயிட்டான்டா. காலை வச்சாலே நம்ம கரைஞ்சி ஓடிடுவோம். என்னான்னு தெரியலையே. அப்பா இல்லை எங்கே தாண்டா போகிறது நம்ம? இதுக்குள்ளே வழியே இல்லை கைஸ். இந்த இருக்க இதில் ஏறி போகலாமோ? நம்மளை வாஷ் பண்ணுற பாஷனில் சுச்சோ இதில் குதிக்கணுமா? ஏன்டா அதுக்கு நேராக போயிருப்பேன்டா. ஏன்டா இதுலேருந்து இதில் குதிக்கி இதுலேருந்து அதில் குதின்னு சொல்லிட்டு என்ன சாவடிக்கிறீங்க? ஐயோ மண்டை பறந்துட்டேன். போங்கடா. இதில் இருந்து நான் தப்பிக்கிறதுக்குள்ளே நான் எத்தனை தடவை கீழே மறுபடியும் அசாலாக போகிறேன்னு தெரில. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? எப்படி போகிறதுன்னு தெரியலையா? எப்படியாவது போயிடுவோம். இது யாரா அதே? யாரா இங்கே கக்கூசை போட்டு வச்சது? இந்த கக்கூசுக்குள்ளே எப்படி போகிறது? கக்கூசுக்கு போகிறதுக்கு இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்கே. அந்த கக்கூசுக்குள்ளே அண்டர் கிரவுண்டு கட்டி வச்சுருக்கீங்க. இது வழியாக உள்ளே போனால் யார் வரா? யார் எங்கே இருக்க? யாரையுமே காணுமே. இதுக்குள்ளே இருப்பாங்களோ? எங்கடா இருக்கீங்க? இங்கே எந்த ஒரு கதவை திறப்போம். அங்கே தொப்பி பட்டு ஊட்டி பைய பட்டு ஊட்டி சப்பிக்கிட்டு இருந்தால் மூக்கிலேயே குத்தணும். நம்ம மட்டும் எப்படியும் தப்பிச்சு ஃபஸ்ட்டு போயிடலாம். என்னடா இது? பாவிகளா கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தால் அங்கே ஏதோ குத்துறாங்க கைஸ். மண்டை குத்துறானுவா. நான் தெரியலையே. இது என்ன இப்படி போ? இது என்ன இது? என்னண்டே தெரியலையே. ஐயோ வலிக்கிட்டு போகுது. அங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. இதில் ஏதோ பைப் லைன் வச்சுருக்காங்க. இதில் பட்டோம் நம்ம பறந்துடுவோம். என்னடா வேகத்தடை வச்சுருக்கீங்க? நான் என்ன பைக்கடை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி வச்சுருக்கீங்க. ஐயோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்தேன். கடைசியில் மகையை சலாக்கி விட்டாங்களே. ஏன்னா நம்ம மண்டையை நம்மளே கையில் வச்சுருக்கோம். பாவிகளா. ஏன்டா நேராக இரும்பு பைப்புலேயே போய் வச்சா உன் மண்டை உன் கையில் தாண்டா இருக்கும். போடா தாண்டா. எப்படி தாண்டுறது? ஸ்பீடு பிரேக்கர் வச்சுருக்காங்க. பைக் எடுத்து வந்தால் நம்ம தாண்டணும் உங்களுக்கு. இப்படி வச்சுருந்தா நாங்கள் எப்படி தாண்டி போகிறது? அல்சாட்டியம் பண்ணுறாங்க கைஸ். பண்ணுற அல்சாட்டியம் இருக்கே. என்னது இது? இதில் உள்ளே போகணுமா? பைப் லைனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஏதோ பச்சையாக இருக்குது. அப்போ ஏதோ பச்சையாக கேட்குற மாதிரி பச்சையாக கொடுத்து வச்சுருக்காங்க. பைப் லைன்லேயே வலிக்கி போட்டு விழுவுறதுக்கா பைப் லைன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது கட்டடமாக ஒரு நடந்து போகிற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக நடந்து போயிடலாம். வளன்னு பைப் லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம மண்டை நம்ம தலை காலன்னு விழுந்துருது. ஒரே ஜம்ப்பு. இல்லை ஒரு ஜம்ப் பண்ணி எப்படியாவது அந்த மண்டையை மறுக்கையாக சலாக்கி விட்டுருவோம். சீக்கிரம் தப்பிடாடே. தப்பிக்க மாட்டான் நம்மளுக்கு. நல்ல வேலை தப்பிச்சிட்டான்ப்பா. செக் பாயிண்டில் போடா. ஐயோ எங்கே போனாலும் பச்சையாக இருக்கே. நம்மளே பச்சையாக்கி விட்ருவாங்க நம்மளுக்கு. எப்படி போகிறது? அண்டர் ஊரில் எல்லாம் பைப் லைன். என்னது வானத்துக்கு பிறந்துட்டான்? என்னடா கீழே பச்சையாக இருந்துச்சு, அங்கே விழுந்தான் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்க. எப்பட்றா அது? எனக்கே தெரியாமல் எப்படியோ பறந்துக்கிட்டு இருக்கான். எப்படின்னு தெரில. சரி வாங்க போவோம். ஐயோ இந்த பச்சையில் தான் விழுந்துக்கிட்டே இருப்பான் உலக்க. வாங்க போவோம். ஒரே பச்சையாக இருக்குது. பச்சை கலர் சிங்கிச்சான், மஞ்சள் கலர் சிங்கிச்சான் இருக்குது. பார்த்து தாண்டுவோம். தாண்டாடே. பச்சையாக வச்சுருக்கீங்களேடா. எப்பட்றா நாங்கள் தப்பிச்சு போகிறது? ஐயோ ஊட்டி தலையை மட்டும் வெளியில் கரெக்டாக நிற்பானே. நம்ம தப்பிக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து சாப்பிட்ட சாப்பாடெலாம் செடிச்சு போயிடுது. பூஸ்ட்டு காம்லான்னு குடிச்சிட்டு தான் வந்து நம்ம வந்து வேலை பார்க்கணும் உங்களுக்கு. எப்பட்றா தப்பிக்கிறது? கட்டமாக வச்சுருக்கீங்க. பச்சை ஆறே ஓடிக்கிட்டு இருக்குடா. நைல் நதி மூலம் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இந்த பச்சை கலர் அண்டர் கிரவுண்டர் மட்டும் முடியாது உங்களுக்கு. என்ன அது ஏறி வச்சுருக்காங்க? ஏறி போயிட்டோம் நம்ம வெளியில் தப்பிச்சிட்டோங்க. வாங்க. என்னது கங்க்ராச்சுலேஷன். ஓகே நன்றி. நாங்கள் தப்பிச்சிட்டோம். எப்படியும் வெளியில் வந்துட்டோம். ஸ்கூலை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஸ்கூலை விட்டு வெளியில் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என்னது ப்ளே கிரவுண்டா? இங்கே ஜாலியாக விளாட்லாம் நம்மளுக்கு.
அடப்பாவி செப்டி டேங்க் உள்ளே இருக்குது. செப்டி டேங்க் உள்ளே தான் நம்ம பச்சை பச்சையாக பார்த்துருந்துருக்கோம் உங்களுக்கு. அடப்பாவி செப்டி டேங்க் பக்கத்தில் தான் கப்பு தாங்க முடியாமல் விளாண்டுருக்கோம். இப்போ விளாடுவோம், ஜாலியாக விளாடுவோம் வாங்க. என்னடா அது விளாண்டா தலைகீழ பறந்துக்கிட்டு இருக்கான். எப்படா தலைகீழ பறக்கிற எனக்கே தெரியலடா. என்னடா அது சுச்சோ என்ன வேகம் பறந்து எங்கே போனான்? ப்ளே கிரவுண்டில் தானே விளாட போனோம், எங்கேயோ பறந்து போயிட்டுருக்கானே. என்னடா அது இதே கட்டம் கட்டமாக இருக்குது. கிட்கட்டு சாக்லேட்டு மாரி கட்டம் கட்டமாக போட்டு வச்சுருக்காங்களே, என்னன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? மறுபடியும் ப்ளே கிரவுண்டில் உள்ள செப்டி டேங்க் உள்ள போந்துட போகிறோம். பச்சை தாங்க முடியாதா கப்பு, எப்போ கப்பு தாங்க முடியாது. என்னது இது செவரா? இப்படியா தப்பிச்சு வெளியில் ஓடிடுவோம் ஸ்கூலை விட்டு. ஏன்னா ஸ்கூலில் படித்தா தான் நம்ம வந்து நல்ல பெரிய ஆளாகலாம். இன்னும் படிப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ளே கிரவுண்டு விளாண்டுட்டு வருவோம். என்னது இது ப்ளே கிரவுண்டை விட்டு வெளியில் போனால் வானத்துக்கு பறந்துக்கிட்டு இருக்கோம். அடப்பா ஸ்கூலு என்ன அதை விண்வெளியில் வச்சுருக்கீங்க? ஒரே பராபரன்னு பறந்துக்கிட்டு இருக்கேன் நானே. அட போங்கடா டே, எப்பட்றா இன்னும் அது கலர் கலராக மாறிக்கிட்டு இருக்கானே. எப்படியே தப்பிச்சிருக்கோம் நம்ம, வாங்க பார்த்துக்கலாம். ப்ளே கிரவுண்டை வச்சு ஸ்கூலை விட்டு தப்பிச்சாச்சு. ப்ளே கிரவுண்டு தான் இனிமேல்